உனக்கு நடப்பவை எதுவாயினும் அதை அனுபவமாக்கி அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறிச் செல். வாழ்க்கைக்கு அதுவே சிறந்தது. நடக்கும்போது கால் வலிக்கும், சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பி விட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது. அமைதியாகச் செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை யாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். குடிசையில் இருப்பவரெல்லாம் ஏழையுமல்ல, மாளிகையில் இருப்பவரெல்லாம் பணக்காரரும் அல்ல. மன திருப்தியோடு இருப்பவனே உண்மையான பணக்காரன். கிருஷ்ணா, வசதியாக வாழ ஆசை இல்லை, வறுமை இல்லாமல் இருந்தால் போதும். வகை வகையாய் உணவு உண்ண ஆசை இல்லை, வயிறு நிறைந்தால் போதும். ஆடம்பரமாக வாழ ஆசை இல்லை, அடுத்தவரிடம் கையேந்தாமல் தன் மானத்தோடு வாழ்ந்தால் போதும். வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் கூறுவதை அவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார் என்பதை கவனித்து பேசுங்கள். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. கோபம் என்பது அந்த நேரத்தில் பிரச்சனைகளுக்கு சரியானதாக தோன்றும், ஆனால் அது நிரந்தரமாகாது. அமைதியே பல சந்தர்ப்பங்களில் சிறந்ததாகும். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடமுள்ள பணிவுதான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும். சோற்றின் சுவையை சட்டி அறியாது, குழம்பின் சுவையை கரண்டி அறியாது. அதுபோல உள்ளே இருக்கும் இறைவனை பலரால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. சாவியை தொலைத்துவிட்டு பூட்டிற்கு தண்டனை கொடுக்கும் உலகம். தண்டிக்க தெரிந்தவருக்கு தவறு யாருடையது என்று தெரிவதில்லை. எதிரி எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல, உன் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் எவ்வளவு பெரியது என்பதே முக்கியம்.